Hey all, welcome back to my channel, The Namba Vibes. This is Aarti. சென்னை வந்து ஊட்டி மாதிரி இருக்குல்லங்க. நான் இந்த கிளைமேட் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு மோட்டர் அண்ட் பெஸ்டல். நான் வந்து குமாரி ஸ்டோன் ஒர்க்ஸில் வாங்கினேன். ஈசிஆரில் இருக்குது. இது ஏன் நான் இப்படி வாங்கினேன்னா, இது அரைக்கிறதுக்கு சட்னி துவையல் பண்ணலாம் ரொம்ப ஈஸிங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் சீசன் பண்ணிடலாம். அதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மலாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் பச்சரிசியை வந்து நல்ல ஒரு கோஸ் பவுடரை அரைச்சிக்கிறேன். எல்லா சைடும் படுற மாதிரி அரைச்சிக்கிறேன். ஏன்னா அதில் இருக்க அந்த போர்ஸில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் கூட வந்துடும். இது நல்ல வாட்டமாக இருக்குங்க, சுற்றி அரைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை கோஸ் பவுடரை ஆக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த பவுடரை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட முடியாது, ஏன்னா உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். மேபி நம்ம வந்து இந்த மாக்கோலம் அந்த மாதிரி போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிடலாம். எனிவே இட்ஸ் கோஸ் பவுடர். இதையும் ஊற வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அகெயின் வந்து தண்ணி விட்டு நான் வந்து அதை அரைக்க போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அண்ட் வந்து ட்ரையாக நம்ம பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் அந்த கோஸான பவுடர் இருக்குல்ல, அதோடு இன்னும் கொஞ்சம் அரிசியை போட்டு சேர்த்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இது எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அரைச்சிக்கிறேன். இது வந்து நல்ல பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அரைக்கணுங்க. இது வந்து அந்த பேஸை வந்து நல்லா ஸ்மூத்தனும் பண்ணும். இந்த மாவு இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து ஃபுல்லாக தடவிட்டுறேன். முன்னாடி பின்னாடி அந்த இடிக்கிற கல்ல எல்லா இடத்துலையும் தடவிடுறேன். இது நல்ல ஃபைனாக ஆயிடுச்சுங்க. நம்ம மேபி இதை நம்ம வந்து மாக்கோலம் போட யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதை வாஷ் பண்ணணும். வாஷ் வந்து நம்ம சோப் போட்டெல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது. அரிசி மாவு இருந்துச்சுன்னா அதிலே வாஷ் பண்ணிடுங்க. இல்லை சும்மா ரொம்ப ஸ்டெயின் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக வெறும் தண்ணி வச்சு அந்த ஸ்காட்ச் ப்ரைட் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அது என்ன இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல்லெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி கையில் கூட பண்ணலாம், இல்லை ஸ்காட்ச் ப்ரைட்டில் கூட பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதோட மெயின்டெனன்ஸ். கண்டிப்பாக நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து 900 ருபீஸ். நார்மலாக தண்ணி போட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். நவ் இட்ஸ் ரெடி டு யூஸ். நெக்ஸ்ட் உப்பு, புளி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சோப் ஸ்டோன் வாங்கினேன். இது ஜஸ்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு தான். இது வந்து செய்கிற இடத்துல வாங்கினேங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க கிட்ட தான் நான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் என்னோடய கல்ச்சட்டி எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். ரியலி வர்த் இட். நம்ம அந்த மோட்டரா பெஸ்டில் எப்படி வாஷ் பண்ணுறோமோ அதே மெத்தட் தாங்க இதுக்கும். அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு எதுனா ஒரு மாவு நம்ம யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்குமே சோப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா சன்ட்ரை பண்ணுறேன். நான் 3 கண்டெய்னர் வாங்கினேன். ஒன்று வந்து 1 லிட்டர் பிடிக்கும், இன்னொன்று 900 ml, இன்னொன்று 700 ml. 700 ml வந்து நான் தயிர்க்காக வாங்கினேன். தென் புளி என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் உருட்டி வச்சு கொஞ்சம் 2-3 நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணலான்ட்டு எடுத்து வைக்கிறேன். அதனால் புழு அந்த மாதிரியெல்லாம் வராது. அண்ட் காய வச்சா நல்ல லைஃப் இருக்கும். அதுக்கு சன்ட்ரை பண்ணாவே லைஃப் இருக்கும் தான். அண்ட் எல்லாத்தையும் நல்ல வெயிலில் காய வச்சிடலாம். மழை பெஞ்சதுனால அந்த மூடி போடுற இடத்துல மட்டும் ஈரமாக இருக்குங்க. பட் மற்றபடி வெயிலில் காஞ்சிருச்சு. நம்ம நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து உப்பு அப்புறம் புளி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கையில் நல்லா ஆயில் தடவிட்டு நீங்கள் வந்து புளியை வந்து உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ உருட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம எடுக்கும் போது அந்த ஒரு உருண்டை மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற உருண்டையிலலாம் கைப்படாது. அண்ட் வந்து அதோடய லைஃப் அப்படி இருந்தாலுமே இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஈரக்கையோடு பட்டுச்சுன்னா வந்து புழு வரும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம மோஸ்ட்லி ட்ரையாக யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து சோப் ஸ்டோனில் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, அந்த நீர்த்து போகாது சொல்லுவோம் இல்லையா. லைக் இப்போ உப்பெல்லாம் வந்து இந்த சில்னஸில் வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்டுரும். பட் இதில் வந்து தண்ணி விடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வாங்கினேன். மேபி ஆகுதா இல்லைன்னு நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து சொல்கிறேன். பட் நான் வந்து தயிர் வந்து பல காலமாக நான் கல்ச்சட்டியில் தாங்க ஊற்றிட்டுருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது, இது 2வது. ஏன்னா மாற்றி ஊற்றுறதுனால எனக்கு இன்னொன்று வேணும்னு தேவைப்பட்டுச்சு.
எப்படி ஊற ஊற்றணுன்னா நல்லா வந்து ஒரு லுக் வார்ம் மில்கில் இருக்கணும். விச் மீன்ஸ் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சூடாக இருக்கணும், ஆனால் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் தயிர் நான் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது நீங்கள் ஓவர் நைட் விட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். இதில் தயிர் வந்து ரொம்ப சூப்பராகவே வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு குக்கிங் ரெசிபி தாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இந்த மழைக்காலம் வேலை அதனால் சில்லுன்னு இருக்குல்ல கிளைமேட், சூடாக சாப்பிட்றதுக்காக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், சோம்புத்தூள், உப்பு எல்லாம் போட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போ சமைக்கிறீங்களோ அப்போ எடுத்துக்கலாம். பட் வந்து இது அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ஊறணும். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கிட்ட இவ்வளோதாங்க ரெசிபியே. நம்ம வந்து ஜஸ்ட் அந்த மேரினேட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து கிரேவியாகவே பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெட் சில்லி அண்ட் ஆனியன்ஸ் இது மட்டும் தான் யூஸ் பண்ணும். மசாலாலாம் இதில் இருக்கிறது தான். இது ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிற ஒரு ரெசிபி. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல ஜூஸியாக வரும் சிக்கன். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், மேரினேட் ஆகிட்ருக்கோம். மீன்வைல் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 6 காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன் கலருக்காக. அது கூட நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றுறேன். இதுவுமே நம்ம வந்து எப்போ குக் பண்ணுற போகிறோமோ அப்போ அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் அது ஊறிட்டுருக்கட்டும். அண்ட் இதுவுமே வந்து சோம்பேறி சிக்கன் மாதிரியான ஒரு ரெசிபி தான், பட் வந்து இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு இரும்பு கடாயில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தான், நிறைய வேண்டாம். அதில் வந்து ஆனியன்ஸ், நான் வந்து ஒரு பிக் ஆனியன் நல்ல ஸ்லைசஸ் பண்ணியிருக்கேன், நல்லா மெலிசாக பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கணும். லைக் எந்த அளவுக்கு வதக்கணுன்னா அது நல்லா ரோஸ்ட்டாக, பிரியாணிக்கெலாம் ரோஸ்ட் ஆகிறோம்ல அந்த அளவுக்கு வதக்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் மேக்ஸிமம் வதக்குங்க, நல்ல ஒரு சாஃப்டாக அது ரோஸ்ட்டும் ஆகணும், ஆனால் தீயக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், அதுவுமே டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. அது வதங்கிட்டுருக்க கேப்பில் வந்து நான் வந்து அந்த காஷ்மீரி சில்லி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே நான் வந்து அரைச்சி வச்சிடுறேன். இது வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சி வைக்கலாம். அந்த தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியாக ஊற வச்சுருங்க, அப்போ தான் அதுவும் சேர்த்து அரைக்க முடியும். அண்ட் நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். அதை வேணும்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். பட் நான் வந்து சிக்கன்லேயே போட்டதுனால இதில் போடல. அண்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இருக்கிற எல்லா மசாலாவையும் இதிலே கொட்டிடுங்க. ஜஸ்ட் ஆனியனோட அந்த சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதில் வந்து வேகணும். அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சிருச்சு. அண்ட் வந்து வேணும்னா கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது அந்த எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகட்டும் சிக்கன். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக சிம்மில் தாங்க இருக்கணும், தீச்சிடக்கூடாது. ஸோ சிம்லேயே வச்சுக்கலாம். நம்ம இரும்பு கடாய் இன்னுமே பெட்டர், டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். இது தண்ணியே ஊற்றாமல் நம்ம மூடி வந்து வறுக்கணும். இதை பார்த்திங்கன்னா கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த ரெட் சில்லி பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தொக்கு மாதிரி வரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஹாட் வாட்டர் என்ன பண்ணுன்னா மசாலாவோட டேஸ்ட்டை குறைக்காது அண்ட் வந்து இன்னும் திக்காகவும் வரும். இதில் வந்திருக்க தண்ணி வந்து சிக்கன்லேருந்து வந்த ஃபேட்டு தான். நான் மத்தியானம் செட் பண்ணேங்க. நைட் வந்து தயிரும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்ல திக்காகவே வந்திருக்கு. ஸோ இந்த இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவ்வளோதான். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுனா யூஸ்ஃபுல் கண்டென்ட் இருந்துச்சுன்னா I'll be very happy. அண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.